பிரைஸ் தி லார்ட். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் என்று நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மீதியானருக்கு விரோதமாய் கிதியோனை யுத்தத்திற்கு அவர் அனுப்புகிறார். அந்த யுத்த வீரர்களிலே 2200 பேரை அவர் பயத்தினாலும் அச்சத்தினாலும் நிறைந்திருந்த அவர்களை நீங்களாக்கி, மீதமிருந்த 1000 பேருக்குள்ளும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு 3 பிரிவாக பிரித்து இதோ மீதியானருக்கு விரோதமாய் போகும்படியை செய்து ஒரு பெரிய வெற்றியை கிதியோனுக்கு கர்த்தர் பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிதியோன் தனக்குள்ளே பலன் இல்லாத நிலைமையில இருக்கிற பலத்தோடு போ என்று சொன்னார் அல்லவா? அதே விதமாய் இந்த ஆண்டு உங்கள் அனைவரையும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற பலத்தை கொண்டே பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகளுக்குள்ளும் உங்களை சார்ந்த மக்களுக்குள்ளும் உங்கள் பலத்தை கொண்டு, உங்கள் பலவீனங்கள் மத்தியில் இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு பெரிதான காரியத்தை செய்ய போகிறபடியினாலே கிதியோனைப் போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் இந்த ஆண்டு தேவன் பெரிதான வெற்றி உங்களுக்கு தருவார். ஆமென்.